இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனம். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யார் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மலடியா இருந்த அன்னாள் அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்த பிறகுதான் மலடியா இருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடல் பாடி மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தலை குனிந்த நிலைமையில இருந்தாங்க, விசனப்பட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவங்க வாழ்க்கையில இருந்த வேதனை மாற ஆரம்பித்தது. மிகுந்த விசாரம், கிளேசம், அவமானம், அசிங்கம், தாங்க முடியாத நிந்தனை அன்னாளுடைய வாழ்க்கையில இருந்தது. ஒரே வீட்டுல எல்கானாவுடைய இன்னொரு மனைவியாகிய பென்னினாளுக்கு பிள்ளை இருக்கு, ஆனா இவங்களுக்கோ பிள்ளை இல்லை. எவ்வளவு அவமானங்களை சுமந்து கொண்டு அன்னாள் தேவ சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காண்பீர்கள். அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளை ஆசீர்வதித்த ஆண்டவர், மலடியா இருந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதமான சந்ததியை தந்தார். ஆனால் நிச்சயமாய் அவரை தேடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். உங்க அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்க கொம்பை உயர பண்ணுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்னாள் தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபித்த பிறகு கர்த்தர் அற்புதத்தை செய்தீரே. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தது போல தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தூக்கி சுமப்பீராக. தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாட்டு தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.